வேதத்தின் மையம், ஆன்மீகத்தின் வழிகாட்டி. இது ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல். ஓம் சிவதந்திரம். இன்றைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம்? ஓம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் அருளால் ஆரம்பிக்கிறோம். அன்புடையீர், இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பயணம் எளிதாக கிடைக்கிறது. ஆனா உண்மையான குருவினுடைய அருள் கிடைப்பது மிகவும் அரிது. ஒரு உண்மையான குருவை சந்திப்பதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது பல ஜென்ம புண்ணியத்தின் பலன். ஆனா இப்போ என்ன நடக்குது? அ குருவிடம் போறோம். 1 மணி நேரம் உட்கார்ந்து உபதேசம் கேட்கிறோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதும் அந்த உபதேசம், ம் அ அந்த அனுபவம் அனைத்தையும் மறந்து விடுகிறோம். இது ஆன்மீகம் இல்ல. இது ஒரு வழக்கமான பழக்கம் மாரி ஆகிவிட்டது. பழைய காலத்துல சீடர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு குருவை ஏத்துக்கொண்ட உடனே அவரை தந்தை மாதிரி, தெய்வம் மாரி பார்த்தாங்க. குறைஞ்சது 12 ஆண்டுகள் குருவோட இருந்தாங்க. அவருக்கு பணிவிடை செஞ்சாங்க. அவரின் சிந்தனை, வாழ்வு, சக்தி அனைத்தையும் உட்கொண்டாங்க. அப்போதுதான் அந்த குருவின் சக்தி அவங்களுக்குள் நுழைஞ்சது. ஆனா இப்போ நாம என்ன பண்றோம்? குருவை ஒரு ஆலோசகர் மாதிரி பார்க்கிறோம். நமக்கு பிடிச்சத மட்டும் எடுத்துக்கிறோம். பிடிக்காததை விட்டு விடுறோம். இதுல ஆன்மீக முன்னேற்றம் எப்படி வரும்? குரு என்றால் அவர் ஒரு மனிதர் மட்டும் இல்ல. அவர் ஒரு சக்தி, ஒரு வழிகாட்டி, ஒரு உயிர் தெய்வம். அவர்களிடம் பணிவு இருந்தா தான் அவர்களுடைய அருள் கிடைக்கும். அவர்கிட்ட முழுமையான சரணாகதி இருந்தான அவருடைய சக்தி போன்ற நம்மோட வேலை உன் செய்யும். புன்சிரிப்பினை பெற ஒரு விதை உன் பாதங்களை மண்ணில் வருடுவார் விழுந்தா ஈசன். அது நீ உடனே அவர் மரமா உள்ளத்தில் ஆகாது. கழித்தவராய் நேரம் மார்பில் துளசி எடுக்குது. மாலை சூடிய அதை மாதவன் கூட பாதுகாக்கணும். உங்கள் இருவரின் அதுக்கு உருவத்தை, தண்ணீர் உங்கள் ஊற்றணும். பேராற்றலை அறிய அதே முடியாது. மாதிரி தான் குரு அர்த்தநாதீஸ்வர சீடர் ரூபமான உறவும். ஒரு நாள், அர்த்தநாதீஸ்வர ரூபத்தை 2 நாள், அளவறியார் யாராவது உண்டா? அல்லது 1 அம்மே மணி நீயே நேரம் சொல் ஆனந்த இது நாயகியே, போதாது. ஆதியம்ச நம்பிக்கை, வாராகி பொறுமை, இவ்விடத்தில் பிரசனமாகி பணிவு, பிரசனமாகி இந்த எனக்கு 3ம் அருள் இருந்தால்தான் புரியவே குருவின் சிவசுவாகா. அருள் நம்மை மாற்றும். ஆத்மன்பர்களுக்கு அடியனின் காலை வணக்கம். அன்புடையீர், இன்று நீங்கள் உண்மையாக ஆன்மீக விசுவாவசு பாதையில் வருடம் செல்ல விரும்பினால் மீன மாதம் குருவை தேர்ந்தெடுக்கும் போது பங்குனி கவனமாக திங்கள் இருங்கள். 23ஆம் ஒரு நாள் முறை ஏற்றுக்கொண்டால் ஆங்கில வருடம் முழுமையாக 6/4/2026 அவரின் பாதையில் திங்கட்கிழமை நிலைத்திருக்கவும். பஞ்சமி அப்பொழுதுதான் திதி, உங்கள் தேய்பிறை வாழ்க்கையில் பஞ்சமி திதி. உண்மையான மாற்றம் வரும். இன்று இது ஒரு நமது அறிவுரை கலியுகராணி மட்டுமில்ல, ஆகர்ஷ சக்கர மகா ஒரு ஆதியம்ச ஆன்மீக வாராகி உண்மை. பீடத்தில் மாலை 7 ஓம் மணி அளவில் சதுரகிரி சுந்தர மாதாந்திர சிறப்பு மகாலிங்கம் அருள் உங்களுடன் பஞ்சமி யாகம் இனிதே இருப்பதாக. நடைபெறும். ஆத்மன்பர்கள் அனைவருக்கும் யாகத்தில் ஆன்மீக கலந்து கொண்டு முன்னேற்றம் யாகத்தின் கிடைக்கட்டும். பலனை பெற்று வாழ்வில் ஓம் நம இன்புறுமாய் அனைவரையும் சிவாயம். வாழ்த்துகிறோம். ஓம் வாராகி சிவதந்திரம் வந்தால் வாழ்விக்கவே யூடியூப் வளமையான சேனல் பெருமாள் மகாகுரு சேவிக்கவே நமோ வாராகி. நமச்சிவாய. இன்று நடைபெற